நான் தியாசபிகள் சொசைட்டியில் வாக்கிங் போவேன். நிறைய பேர் வருவாங்க, நிறைய மாமிகள் வரும். பெரியமருங்க செத்த நில்லுங்கோ என்ன மாமி, என்ன நீங்கள் பண்ணுறது ஒன்றும் நல்லா இல்லை, என்ன அவன் ஒன்றுமே பண்ணலையே, என்ன பண்ணுறேன். அவள் பெரியவரை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கலாமோ? ஓஹோ, சங்கராச்சாரிய சொல்கிறீங்களா? ஆமாம், ஒரு குஞ்சு கொண்டு எல்லாரும் 7-8 மாமிகள் அவரை வைக்கலாமோ? பெரியவர் இல்லையா, லோகநாயகர் இல்லை. அவர் லோகநாயகனோ லோகநாயகனோ வச்சது நாங்கள் இல்லை. உங்கள் மாட்டு பொண்ணு வச்சட்டா அவளை கேளுங்க, வச்சவங்க மாட்டு பொண்ணு அவளை கேட்கல, இவ்வளோ கேட்குறீங்களே அப்படின்னா உடனே தெரியுமா உனக்கு பெரியவா ஜெயிலில் இருக்கா? ஷேம்டா எனக்கு என்னமோ தெரியல. அத்தி பேர் இருக்கா இல்லையோ அவங்களுடைய அவர் போனார், வெங்கட்ராம் போனாராம், பார்த்தாராம் பெரியவர். டே வெங்கட்ராமா, ராத்திரி பால் கொடுத்தாரா, ஆனால் பைக்கு வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரா, அப்படின்னு சொன்னார். வரமாட்டேன் போல் ஒரு ஆடாரா. அனே இது நடந்தது பூரா அங்கே, எங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒன்று கேட்குறேன், அவர் பகவான் சொல்றீல்ல, பெரிய லோகநாயகர் தானே, இந்த வேலையெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு. என்ன வேலை பண்ணிட்டாள்? இந்த லேடிஸ் பண்ணாருனா இந்த டிங் டிங் பண்ணிட்டார். அப்படி என்ன பண்ணிட்டாள்? தப்பென்ன சொல்றா, தப்பென்ன? யார் பண்ணல? பகவான் பண்ணலையோ? ஸ்ரீ ராமமூர்த்தியே பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ண பரமாத்மா லோகலோன் பண்ண இல்லையோ? முருகனுக்கு 2 இல்லையோ? சிவனுக்கு தலையில வச்சுட்டு இல்லையோ? இல்லை தப்புன்னு அவள் மனுஷன் தானே, இல்லை பண்றதுக்கு என்ன தப்புன்னா? அம்மாடி கொடுத்தா பாருக்கு வேகானம். அடுத்து சொன்னேனே, சரி அது கூட விட்டுருங்க, ஏதோ மனுஷன் உணர்ச்சி விட்டுருங்க. கொலை பண்ணலாமோ? திருநாட்சவன் போட்டு உள்ள வச்சிருக்கான்னு, அதுவும் என்ன தப்புன்னு? துஷ்டன சிஷ்ட பரிகாரம் பண்றதுதானே பகவான் வேலை. முருகர் சூரபதனம் பண்ணலையோ? ராமர் பண்ணலையோ? உணர்ச்சி பாருங்க நண்பர்களே, ஒரு கொலையும் ஒரு தேர தொழிலையும் அதை கூட அற்புதமா மாமிகள் கிளீனா புராணத்தோடு பண்றா. அவள் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.